வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேகே ட்ரக்கர்ஸ் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். யூரோப்லேருந்து பெல்ஜியத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் வீக்கெண்ட் பெல்ஜியம். இப்போது நம்ம இன்றைக்கி ஏசிசி அடாப்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி என்ன யூஸு எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதை பற்றின வீடியோ இது. ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது புது மாடல் டேஃப் வண்டி, எக்ஸ்ஜி மாடல் டேஃப் எக்ஸ்ஜி க்ரூஸ் கண்ட்ரோல் ஏசிசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளஸ் பட்டனு, ரெடியூஸ் பண்ணுறது மைனஸ் பட்டனு. இப்போது இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சிங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீட் லிமிட்டு. மைனஸ் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா 5 மைனஸ் ஆகும். சிங்கிளாக பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டராக ஏறும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, வேண்டான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா எந்த கிலோமீட்டரில் நீங்கள் போதும் அந்த கிலோமீட்டரில் லாக் ஆகும். அதுக்கு மேலே வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது இந்த ஸ்பீடு ஆக்சிலேட்டர் கையிலேயே, பெடல் ஆக்சிலேட்டர் இல்லாமல் கையிலேயே ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சுக்கிறது. இந்த சென்டர் பட்டன் இருக்கிறது நம்ம முன்னாடி போகிற வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறது. ஸ்பீடுனா அப் இல்லையும் டவுன் இல்லையும் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கோசரம் இந்த சென்டர் பட்டனு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இது இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் ஒரு 3 சிம்பிள் தெரியும். அந்த சிம்பிளில் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. மேலே இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும், கீழேனா ரெடியூஸ் ஆகும். இப்போது இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் 3 சிம்பிள் தெரியும். இந்த சிம்பிள், இது ஃபஸ்ட்டு இருக்கிற சிம்பிள், அதை ஸ்க்ரீனில் இந்த பக்கம் காட்டுக்கு பாருங்கள் சென்டராக. நம்ம வண்டிக்கும் முன்னாடி வண்டிக்கும் இருக்கிற கேப்பு, அந்த கேப்பை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், தூரமாக வச்சுக்கலாம். இப்போ 4, 3னா அந்த கேப்பு கம்மியாகுது. அது முன்னாடி வண்டி ஸ்லோ ஆச்சுன்னா, நம்ம வண்டி 80 போயிருக்குன்னா நம்ம பிரேக் அடிக்கல, ஆக்சிலேட்டர் ரெடியூஸ் பண்ணல, எதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும். அதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும். முன்னாடி வண்டி கொஞ்சம் ஸ்பீடு எடுத்ததுன்னா நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக்காக போகும், 80க்கு வரும். முன்னாடி வண்டி 60 ஆச்சுன்னா நம்ம வண்டி 60 ஆகிடும். நம்ம வண்டி 80, அவங்க வண்டி 80 போச்சுன்னா நம்ம வண்டி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி ஸ்பீடு போகும், சேஃப்டிக்கோசரம். இது நான் வந்து பகலில் வந்து 2 வைப்பேன், வியூ நல்லா தெரியும் கிளியராக. 2ல் வச்சுப்பேன். நைட்டில் வந்து 4 வைப்பேன், 3, 4 வியூவை பொறுத்து. மழை காலம், பனி ஜாஸ்தி, ரோடு கிளியர் இல்லைன்னா 5ல் வச்சுப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்ல சேஃப்டி நம்மளுக்கு. இது லாங்காகவே நம்மளுக்கு ஸ்லோ ஆகும் வண்டி. அது ஃபஸ்ட்டு இருக்கிறது. செகண்ட் ஒன்று, இப்போ நீங்கள் 80ல் ஸ்பீடு செட் பண்ணி போகிறீங்கன்னா, சப்போஸ் லைட்டாக ஸ்லோ டவுன் வருது, ரோடு கொஞ்சம் ஸ்பீடாக போகுது வண்டின்னா 5 கிலோமீட்டர், இப்போ 5ல் செட் பண்ணியிருக்கேன், 15 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான், +6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் போகும். இப்போ 80ல் செட் பண்ணி ஓட்டுறோன்னா இது டவுனு போக சொல்ல அதுவே வந்து ஸ்பீடை 15 வரைக்கும் கொடுக்கும் நம்மளுக்கு, எக்ஸ்ட்ரா 95 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிடும். நம்ம எவ்வளோ வேணுமோ அது, இப்போ ஸ்பீட் லிமிட்டை பொறுத்து. இப்போ 85ல் போகிறோன்னா 90 தான் நம்மளுக்கு ஸ்பீட் லிமிட்டுனா, +5 வச்சிங்கன்னா போதும். 5 வரைக்கும் எக்ஸ்ட்ரா போக விடும் வண்டியை ஸ்பீடாக, அதுக்கு மேலே போக விடாது. இது வந்து பக்கத்தில் இருக்கிறது அதே மைனஸ். இப்போது 80ல் போகிறோன்னா ஹில் ஏறுது, அப்போ வந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு மைனஸ் ஆகும். 75லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கின்னு ஏறும். அது உங்களுக்கு வேணாம், 0ல் வேணுன்னா 0ல் வச்சுக்கலாம், 80னா 80ல் போய்க்கலாம். 80ல் அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான். 10 வச்சா 10 கிலோமீட்ரு. இப்போ 80ல் போதுன்னா 70 வரைக்கும் கம்மியாகும். அது ரோடு போகிறத பொறுத்து, வண்டி மூவிங் ஸ்பீடை பொறுத்து. அது நம்ம இந்த செட்டிங்கு இது தான், நம்மளுக்கு எது தேவையோ அதில் வச்சுக்கலாம். 0ல் வச்சுட்டோன்னா நார்மலு. இதுலேயும் 0ல் பக்கத்தில் இருக்கிறதும் 0ல் வச்சுட்டோன்னா நார்மலு. இப்போ நம்ம எந்த ஸ்பீடு நம்ம இதுதான் செட்டிங்கு. இது நம்ம ரெகுலராக வண்டி எடுக்க சொல்ல இதை செக் பண்ணிப்பேன், கரெக்டாக இருக்கான்ட்டு. நான் வண்டி மாற்ற சொல்ல இந்த செட்டிங்கை மட்டும் நான் மாற்றிப்பேன். என் பழக்கம் இந்த மாதிரி வச்சு ஓட்டுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம 80ல் செட் பண்ணிட்டோன்னா
இப்போது ரெட்டார்டர் பிரேக் பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா கேன்சல் ஆகிடும். ரெட்டார்டர் பிரேக்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறோன்னா 80 ஸ்பீடாக போகுது, ஒரு 85ல் போகுது, 90ல் போகுதுன்னா 82, 81 வர்ற 80ல் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியிருந்தோன்னா 81 வரைக்கும் நம்ம ரெட்டார்டரை யூஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கலாம். 80க்கு வந்துடுச்சுன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் நம்ம ரீசெட் பண்ணணும். மறுபடியும் க்ரூஸ் கண்ட்ரோலை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். அதனால் நீங்கள் இப்போது ஒரு இடத்துல ஒரு 60 ஸ்பீட் லிமிட்டுன்னு போட்டிருந்ததுன்னா நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலை 59, 58 அந்த மாதிரி வச்சுக்கின்னு நீங்கள் ரெட்டார்டர் பிரேக்கை யூஸ் பண்ண சொல்ல 60 வரைக்கும் வந்ததுனால கட் ஆகாது ஸ்பீட் லிமிட். ஏன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலில் 59, 58 தான் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவையும் செட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் க்ரூஸ்க்கு ரெட்டார்டர் பிரேக்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா 60லேயே மெயின்டைன் பண்ணின்னு போயின்ட்டுருக்கலாம். அதே நீங்கள் 60 கீழே வந்து 58 க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சு 58க்கு வந்துடுச்சுன்னா 59 வரைக்கும் பிரச்சனை இல்லை, 58 செட் பண்ணியிருந்தீங்கன்னா 58 வந்துடுச்சுன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணிக்கணும். பகலில் ஓட்ட சொல்ல ஒரு நாளைக்கு எடுத்து போட்டுறேன். அது நைட்டு டிரைவிங்கன்றதால நம்மளுக்கு அந்தளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. பகலில் ஓட்ட சொல்ல நான் எடுத்து போட்டுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.